ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது உங்கள் சிவகாமி ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ். இன்றைக்கி வந்து நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷோட 10 நாள், இன்னையோட சேர்த்தா 10 நாள் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து முடிச்சிருக்கோம். ஸோ இதில் நிச்சயமாக ஏதாவது ஒரு சில ஐடியா கிடச்சிருக்கோம் உங்களுக்கு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சென்டென்ஸ் வந்து ஒரு 2 வார்த்தையை வச்சுட்டு எப்படி மேக் பண்ணணும். ஃபஸ்ட்டு இதை மட்டும், இதுதான் பேசிக். இந்த 10 நாளுக்குள்ளே நம்ம என்ன கற்றுக்கிட்டு இருக்கோம், இது வரைக்குமே வந்து கற்றுட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அனலைஸ் பண்ணலாம். சரிங்களா? அப்போது ஒரு சின்ன ஷார்ட் ரிவிஷன் பார்த்து பார்த்தோம்னா, ஒரு 2 வார்த்தை, ஒரு சப்ஜெக்ட்டுன்ற ஒரு வார்த்தையும் அந்த சப்ஜெக்ட் செய்கிற செயல் வெர்புன்ற ஒரு வார்த்தையை வச்சு ஒரு சின்ன சென்டென்ஸ் வந்து நம்ம எப்படி பேசலாம், எழுதலாம். ஸோ அந்த பேட்டர்ன் எப்படி இருக்கும். உதாரணத்துக்கு வந்து ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா, நீ படிக்கிறியா அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா, ஆமாம் படிக்கிறேன், இல்லைன்னா இல்லை. இதே மாதிரி கடந்த காலத்தில் நடந்த செயலை பற்றி பேசுனதையும் நம்ம பார்த்தோம். கடந்த காலத்தில் என்ன, இப்போ கடந்த காலத்தில் ஒரு செயலை செஞ்சேன், ஆமாம். நீ அதை செஞ்சியான்னு கேட்குறேன். ஆமாம், நான் தான் செஞ்சேன், நான் தான் விளையாண்டேன், அவன் தான் கடைக்கு போனான், அவள் தான் அந்த பொருளை வாங்கிட்டு வந்தா, அப்புறம் அவங்க தான் ஏதோ அவார்டு வாங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது கடந்த காலம்னா என்ன நான் சொன்னேன், இப்போது நடக்கிறதுக்கு முன்னாடியே இருந்து, அதாவது ஒரு நொடிக்கு முன்னாடியே இருந்து நம்ம, இப்போ நான் உங்களுக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம், இது உங்கள் சிவகாமி ஸ்போக்கன் இங்கிலீஷ்னு சொன்னேன்னா, ஸோ இப்போ அதெல்லாம் வந்து பாஸ்ட் டென்ஸு. அப்போது ப்ரெசன்ட் டென்ஸ்னா இப்போ நடக்கிறது மட்டும்தான். இப்போ நடந்து முடிஞ்சது எல்லாமே பாஸ்ட் டென்ஸில் வந்துடும். அப்போது ஒரு நொடிக்கு முன்னாடி, ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டுக்கு முன்னாடி நடந்தது, அதுலேருந்து இந்த உலகம் தோன்றின வரைக்கும் உங்களுக்கு எந்தெந்த ஹிஸ்ட்ரி பீரியட் வரைக்கும் என்னென்ன நடந்திருக்கோ அது எல்லாமே பாஸ்ட் டென்ஸில் தாங்க வரும். ஸோ பாஸ்ட் டென்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ வந்து பாஸ்ட் டென்ஸ்லேயும் ஒரு 2 வார்த்தை தான். அதாவது சிம்பிளான ஒரு வார்த்தையை வச்சுட்டு ஒரு சென்டென்ஸை வந்து மேக் பண்ணணும் இங்கிலீஷில். அந்த இங்கிலீஷ் சென்டென்ஸை வந்து மேக் பண்ணிவிட்டு அதை பேசணும். ஒரு சிம்பிளான ஒரு சென்டென்ஸை பேசணும், எழுதணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிளாக 3 டென்ஸ் கொடுத்துருக்காங்க. அதான் சிம்பிள், ப்ரெசென்ட்டு, பாஸ்ட்டு. இது 2 மட்டும் தான் இப்போ பார்க்குறோம். ஃப்யூச்சர் வந்து அப்புறமா பார்க்கலாம். ப்ரெசென்ட்டுன்றது இப்போ நடக்கிறத பற்றி ஒரு 2 வார்த்தையை வச்சுட்டு எப்படி பேசணும். பாஸ்ட்டுன்றது இப்போ அதே மாதிரி ஏற்கனவே நடந்து முடிஞ்சதை வச்சு ஒரு 2 வார்த்தையை வச்சுட்டு எப்படி பேசணும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த பாஸ்ட் டென்ஸ். சரிங்களா? அதே மாதிரி ப்ரெசென்ட் கண்டினியூஸும் பார்த்தோம். ப்ரெசென்ட் கண்டினியூஸ் என்ன, இப்போ நடக்குது, அந்த செயல் கொஞ்சம் தூரம் நடந்துக்கிட்டே இருக்குது, கொஞ்சம் நேரம் நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு வந்து நான் தான் சொன்னேன், நம்ம இப்போ கிளாஸ் கவனிச்சிட்ருக்கீங்க நீங்கள், நான் உங்களுக்கு பாடம் நடத்திட்டு இருக்கேன், இது கொஞ்சம் நேரம் நடக்குதுல்ல, ஒரு 10 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம், ஒரு 2 நிமிஷத்துக்கு மேலே தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இதெல்லாம் கண்டினியூஸ் ஆகுது, இதெல்லாம் கண்டினியூஸ். அப்போ ப்ரெசென்ட் கண்டினியூஸாக, ப்ரெசென்ட்டில் எந்தெந்த செயல்லாம் கண்டினியூஸாக நடந்துக்கிட்டு கண்டினியூஸ் ஆகுதோ அதெல்லாம் ப்ரெசென்ட் கண்டினியூஸில் நம்ம சொல்லணும். சரிங்களா? ஓகே, அடுத்தது இப்போது இதுதாங்க ரிவிஷன். இதில் அப்போது எஸ்ஆர்ஓ டைப் பற்றி மட்டும்தான் பார்த்துட்ருக்கோம். அப்போ ப்ரெசென்ட்டில் எந்த டென்ஸில் கேள்வி இருக்கோ பதிலும் அந்த டென்ஸில் தான் வரும்னு சொன்னேன். இதெல்லாம் ரொம்ப நோட் பண்ணிக்க வேண்டிய விஷயம். இப்போ நீங்கள் வந்து சிம்பிள் ப்ரெசென்ட்டில் கேள்வி கேட்டுட்டு அதை வந்து ப்ரெசென்ட் கண்டினியூஸில் பதில் சொல்லக்கூடாது. சரிங்களா? பேச்சு வழக்கில் வேணால் பதில் அப்படி இருக்கும், ஆனால் ரிட்டன் இங்கிலீஷில் எழுதும்போது அந்த மாதிரி பதில் வரக்கூடாது. ஸோ அதெல்லாம் ரொம்ப முக்கியம். சரிங்களா? அப்போது ஒரு இது வரைக்கும் ஒரு கொஸ்டின் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொன்னேன்னா இது உங்களுக்கு தெரியும். நல்லா ரிவிஷன் பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நம்ம ஒரு கொஸ்டின் வந்து இங்கிலீஷில் ஒரு கேள்வி கேட்க போகிறோம், இங்கிலீஷில் ஒரு கேள்வி கேட்க போகிறோன்னா அதுக்கு முன்னாடி என்னென்ன இதெல்லாம் வரும், டூ டஸ்ன்னு வரும். ப்ரெசென்ட்டில் கேள்வி கேட்டோன்னா டூ டஸ் வரும். ப்ரெசென்ட் கண்டினியூஸில் கேள்வி கேட்டோன்னா ஆம், இஸ், ஆர் வரும். பாஸ்ட்டில் கேள்வி கேட்டோன்னா டிட்டு வரும். சரிங்களா? அப்போ இதெல்லாம் முன்னாடி தான் ஒரு சென்டென்ஸ் ஆரம்பிக்கும் போது இந்த வார்த்தைகள்லாம் முன்னாடி வந்துச்சுன்னா அப்போ ஏதோ கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு அர்த்தம். சரியா? ஓகே, அதுக்கு அடுத்தது வந்து இப்போது இன்றைக்கி பார்க்க போகிறது 10வது நாள் கிளாஸு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். அதாவது கடந்து முடிஞ்ச செயல், அதை வந்து ஒரு 2 வார்த்தையில் எப்படி சொல்லலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். அப்போ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்னால் என்ன, இதை விட்டுருங்க, இந்த பாஸ்ட் டென்ஸை விட்டுருங்க, சிம்பிள்லாம் விட்டுருங்க. சரிங்களா? 2 வார்த்தையை வச்சுக்கிட்டு நான் எப்படி நடந்து முடிஞ்ச ஒரு செயலை பற்றி பேசணும் அப்படின்னா, இப்போ பாருங்களேன், இங்கே வந்து இந்த நடந்து முடிஞ்ச செயலை ஒரு சிம்பிளாக 2 வார்த்தையை வச்சுட்டு பேச போகிறோம் அப்படின்னா அப்போ கேள்வி கேட்கும்போது அதுக்கு டிட்டுன்ற ஒரு வார்த்தை யூஸ் ஆகும். சரிங்களா? டிட்டுன்ற ஒரு வார்த்தை எப்படி யூஸ் ஆகும், எப்படி நம்ம ப்ரெசென்ட்டில் ஒரு நடக்கிற செயலை பற்றி 2 வார்த்தையை வச்சுட்டு கேள்வி கேட்கும்போது டூ டஸ் அப்படின்ற வார்த்தை வந்து கேள்விக்கு முன்னாடி வந்துச்சோ, அதே மாதிரி நடந்து முடிஞ்ச செயலை ஒரு சிம்பிளாக 2 வார்த்தையை வச்சுட்டு கேள்வி கேட்கும்போது அப்போது ப்ரெசென்ட்டில் பாஸ்ட்டில் நடந்து முடிஞ்ச செயலை பற்றி கேள்வி கேட்கும்போது அந்த கேள்விக்கு முன்னாடி எந்த மாதிரியான இங்கிலீஷ் வார்த்தைக்கு முன்னாடி எந்த மாதிரியான வார்த்தை வரும் அப்படின்னா அந்த சென்டென்ஸுக்கு முன்னாடி டிட் அப்படின்ற வார்த்தை வரும். ஓகேங்களா? இப்போ பாருங்களேன்,
இப்போ இங்கே என்ன பாருங்கள், கேள்வியில் என்ன வந்திருக்கு, டிட்னு வந்திருக்கு. பதிலில் வந்து என்ன வந்திருக்கு, நம்ம இது வரைக்கும் பார்த்துட்டு வர்றது எஸ்ஆர்னோ டைப் மட்டும்தான் பார்க்குறோம். WHலாம் பார்க்கவே இல்லை சரிங்களா. என்ன, எங்கே, எப்போ, ஏன், எப்படி, எதுக்கு, எதனால் அப்படின்ற கேள்விக்கு ரீசனை பற்றிலாம் பார்க்குறோம். கேள்வி கேட்குறாங்க, ஆமாவா இல்லையா அப்படின்னு பதிலை மட்டும் தான் சொல்லிட்டு வரோம். ஸோ அப்போ இங்கே பாருங்கள், டிட்டுன்றது வந்து என்ன சொன்னேன், நடந்து முடிஞ்ச ஒரு செயல். அதை 2 வார்த்தையில் நான் சொல்லணும். அதில் வந்து கேள்வியாக கேட்கணும் அப்படின்னா அப்போ அந்த கேள்விக்கு முன்னாடி டிட்ன்ற வார்த்தை வந்துச்சு. அப்போ டிட்டுன்னு வார்த்தை வந்துச்சுனாவே இது முடிஞ்ச செயலை பற்றி ஒரு கேள்வியாக கேட்குறாங்க அப்படின்னு அர்த்தம். சரியா, ஒரு சென்டென்ஸுக்கு முன்னாடி டிட்டுன்ற வார்த்தை வந்துச்சுனாவே அதை வந்து கேள்வி கேட்க போகிறாங்க. நடந்து முடிஞ்ச செயலை பற்றி கேள்வி கேட்க போகிறாங்க. அதுக்கு வந்து நம்ம பதில் வந்து ஆமாவா இல்லையா அப்படின்னு சொல்ல போகிறோம் அப்படின்னு நீங்கள் அசியூம் பண்ணிக்க வேண்டியதான். சரிங்களா. இப்போ டிட்டுன்னு கேள்வி கேட்குறாங்க, பதில் என்ன வருது, ஆமாண்ணா எஸ், ஆமாண்ணா ஆமாம், இல்லைன்னா இல்லை, நோன்னு வந்துடும். சரிங்களா. இப்போ பாருங்கள், ஒரு ஒரு இப்போ ஒரு சுச்சுவேஷன் பாருங்களேன். நீங்கள் நேற்று உங்கள் ரிலேட்டிவ் வீட்டுக்கு போயிட்டீங்க. போயிட்டு ரொம்ப நேரம் ஆச்சு, திடீர்னு மழை வந்துருச்சு. அப்புறம் உங்கள் ஃபோனும் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. உங்கள் வீட்லேயும் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. ரொம்ப ஹெவி ரெயின், இப்போது மழை பெஞ்சது இல்லையா. அதனால் அடுத்த நாள் காலைல வரீங்க உங்கள் வீட்டுக்கு. அப்போ உங்கள் அப்பா அம்மா கேட்குறாங்க, ஏன்டா நேற்று அங்கே போனியே, என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒரு பதில் சொன்னியா, நீ விட்டே போய் அங்கே தங்கிட்டா, நீ அங்கே தங்குறேன்னு சொல்லவே இல்லையே, ஒரு ஃபோன் நினச்சா ஒன்று சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது என்ன கேட்பாங்க, நீ அங்கே போனியை நைட்டு அங்கே தங்கிட்டியாடா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம்ப்பா நாங்கள் போனேன், அந்த வீட்டிலே தங்கிட்டேன், அங்கேயே நான் ஸ்டே பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அப்போ என்ன சொல்லுவீங்க, நீ அங்கே தங்கிட்டியா அப்படின்னு கேள்வியாக கேட்கும்போது அது டிட்டு முன்னாடி வரும். இங்கிலீஷில், தமிழில் வந்து நீன்னு வருது. ஆனால் இங்கிலீஷில் வந்து எப்படி வரும், டிட் யூ ஸ்டே தேர் அப்படின்னு வருது. ஆமாம் நான் தங்கிட்டேன், நேற்று செம மழைப்பா, ஏம்மா நேற்று என்ன எவ்வளோ மழை அடிச்சுதே, சும்மா அங்கே தங்கிட்டேன் இங்கே தங்கிட்டேன்ட்டு, அங்கே தான் தங்கிட்டேன், எப்படி நான் அந்த மழையில் வீட்டுக்கு வர முடியும், என்ன கேள்வி கேட்குற நீ அப்படின்னு நம்ம கேட்குறோன்னா, அப்போ நீ அங்கே தங்கிட்டியான்னு கேட்கும்போது நம்ம பதில் எப்படி வரும், ஆமாம் நான் அங்கே தான் தங்கிட்டேன். என்னப்பா நீ எவ்வளோ மழை தெரியுமா, செம்ம மழை, நான் அங்கேயே தங்கிட்டேன், எனக்கு வேறு பயமாக இருந்துச்சு, அதனால தான் அங்கேயே தங்கிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது எஸ் ஐ ஸ்டேட் தேர் அப்படின்னு சொல்லுவான். நீ அங்கே தங்கிட்டியான்னு உங்கள் அப்பா கேட்குறாங்க, ஏன்ப்பா நீ அங்கே தங்கிட்டியா, நேற்று போனேன் ஃபோன் சார்ஜ் ஆகிட்டுன்னு சொன்னால், அப்போ நீ அங்கேயே தங்கிட்டு தானே, ஆமாம் நான் அங்கேயே தங்கிட்டுங்கப்பா அப்படின்னு சொன்னான். அப்போ பாருங்கள் இன்னொன்று, இப்போ அங்கே தங்கலைன்னு வருது, நீ அங்கே தங்கினியா அப்படின்னு கேட்டதுக்கு, தங்கிட்டியா அப்படின்னு கேட்குறதுக்கு, இல்லை நான் தங்கலை, ஏன் அங்கே தங்கலை, ஆமாம் பாரு நான் நிறைய மழை அடிச்சுது, ஆனால் அங்கேயே எனக்கு பயமாக இருந்துச்சு, பக்கத்தில் இருக்கிற நம்ம பாட்டி வீட்டுக்கு போயிட்டேன், நான் அங்கே போய் தங்கிட்டேன். அப்போ நீ தங்கிட்டியா அங்கேயே தங்கிட்டான்னு கேட்குறதுக்கு, டிட் யூ ஸ்டே தேர் அப்படின்னு கேட்கும்போது டிட் யூ ஸ்டே தேர். அப்போ பாருங்கள், ஸ்டே அப்படின்ற வெர்பு வந்து ப்ரெசன்ட் வெர்பு, அது எப்படி மாறுது கேள்வியில், அப்படியே தான் வருது. ஆனால் பதிலில் வந்து பாஸ்ட் டென்ஸில் வந்துடுது பாருங்கள், எஸ் ஐ ஸ்டேடுன்னு வருது. இல்லைன்னு சொல்லும்போது, பாசிட்டிவாக சொல்லும்போது ஐ ஸ்டேடு பாஸ்ட் டென்ஸ் வெர்பு வருது. ஆனால் நெகட்டிவாக சொல்லும்போது, இல்லைன்னு சொல்லும்போது மட்டும் திரும்பி அந்த பாஸ்ட் டென்ஸே ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்பே வந்துடுது. இங்கே பாருங்கள், டிட் யூ ஸ்டே தேர், அதான் கேள்வி. டிட் யூ ஸ்டே தேர், நீ அங்கே தங்கிட்டியா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் அங்கே தான் தங்குறேன், நான் நைட்டு அங்கே தான் தங்கியிருந்தேன், எஸ் ஐ ஸ்டேடு தேர். ஆமாம் இல்லைப்பா நான் அங்கே தங்கவே இல்லை, எனக்கு அங்கே தங்குறதுக்கும் பயமாக இருந்துச்சு, அதனால் நான் பக்கத்தில் இருக்கிற பாட்டி வீட்டுக்கு போய் தங்கிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, நோ ஐ டிடன்ட் ஸ்டே தேர், ஐ ஸ்டேட் அவர் கிராண்ட்மாஸ் ஹவுஸ், நான் நம்ம பாட்டி வீட்டில் போய் தங்கிட்டேன். இப்போ பாருங்களேன், டிட் யூ ஸ்டே, இது வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்பு, ஸ்டேன்றது வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்பு. டிட் யூ ஸ்டே தேர், ஸ்டே அப்படின்றது ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்பு. பதிலாக சொல்லும்போது ஆமாம் நான் அங்கே தங்கினேன், எஸ் ஐ ஸ்டேட், ஆமாம் தங்கிட்டேன் அப்படின்னு வருது. அப்போ பாஸ்ட் டென்ஸ் வெர்பு வருது. இல்லைன்னு போதும் அந்த ஸ்டே தான் வருது பாருங்கள், நோ ஐ டிட் நாட் ஸ்டே தேர். அப்போ ஸ்டேன்றது வந்து கேள்வியில் வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்பு வருது. ஒரு கடந்த காலத்தை பற்றி நான் இங்கிலீஷில் வந்து ஒரு கேள்வி கேட்க போகிறேன், 2 வார்த்தை வச்சுட்டு கேள்வி கேட்க போகிறேன்னா அந்த கேள்வியில் வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்பு வருது. ஆமான்னு சொல்கிறப்போ பாஸ்ட் டென்ஸ் வெர்பு வருது, இல்லைன்னு சொல்கிறப்போ திரும்பி அந்த ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்பே வந்துடுது. சரிங்களா. இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணுங்க. இதில் தான் நமக்கு வந்து ஸ்கூல்லலாம் அந்த கிராமரில் யூனிட் டெஸ்ட்னு வைப்பாங்கள்ல, குவார்ட்டர்லி ஹாஃப் வெளியிலலாம் ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் கொடுத்துட்டு பக்கத்தில் கோ கொடுத்துட்டு இதில் 2த்தில் ஏதாவது கோ வென்ட்டுன்னு கொடுத்துருப்பாங்க, அது மாதிரி சூஸ் பண்ண சொல்லுவாங்கள்ல. ஸோ அதெல்லாம் வந்து இது ரொம்ப இந்த பேட்டர்லாம் ரொம்ப நீ தெரிஞ்சுக்கிட்டால் தான் அடுத்தடுத்து பண்ண முடியும். சரிங்களா. அப்போ இங்கே பாருங்கள், ஸ்டேன்றது ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்பு, அதோட பாஸ்ட் ஃபார்மேட் என்ன, இது வந்து நிகழ்காலம், இப்போ நடக்கிற செயலை பற்றி சொல்கிறது. ஸ்டேன்ற வார்த்தையை நம்ம எடுத்துக்கலாம். முடிஞ்சதை பற்றி சொன்னால் ஸ்டேடு, அதோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்து அதுவும் ஸ்டேட் தான். ஸோ இதை பற்றி நம்ம ஃபியூச்சரில் பார்க்கலாம். இப்போ வந்து ப்ரெசண்ட்டு பாஸ்ட்டு பார்ட்டிசிபிள், ஸ்டேட் ஸ்டேட். ஓகே, அடுத்தது எஸ் ஐ ஸ்டேட் தேர், நோ ஐ டிடன்ட் ஸ்டே தேர். சரிங்களா. இப்போது
இந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள்லாம் ஏன் இப்போ நான் சொல்ல மாட்டேன்றேன் அப்படின்னா, இதை வந்து நம்ம தனியாகவே எடுத்து ஒரு சென்டென்ஸாக எழுத முடியாதுங்க. இது வந்து தனியாகவே வராது. இது தனியாக வந்து ஒரு பொருளை தராது. நம்ம தமிழ் இலக்கணத்தில் பார்ப்போம்ல, எச்ச வினைன்னு சொல்லிட்டு பார்ப்போம்ல, அந்த எச்ச வினையை எடுத்து தனியாக நம்ம வச்சாலுமே அது பெண்டிங்காகவே இருக்கும், தொங்கிக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு மீனிங்கே இருக்காது. எச்ச வினைனா கம்ப்ளீட் இன்கம்ப்ளீட் ஆகாமல் இருக்கும், பெண்டிங்கில் இருக்கும், கம்ப்ளீட் ஆகாமல். அதுதான் எச்ச வினை. சரிங்களா? முற்று பெற்ற வினைக்கும் எச்ச வினைக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதாவது முற்று பெற்ற வினைனா ஒரு செயல் நடந்து முடிஞ்சு முழுமை அடைந்திருக்கும். ஆனால் எச்ச வினைனா இன்கம்ப்ளீட்டாக இருக்கும், கம்ப்ளீட் ஆகாமல் இருக்கும். அதுதான் இந்த பாஸ்ட் பார்ட்டிசிபல். சரிங்களா? அதை நம்ம போக அடுத்தடுத்த கிளாஸில் பார்க்கலாம். இப்போ ஒரு சில சென்டென்ஸுக்கு வந்து நம்ம ப்ரெசண்ட்டு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேணால் ப்ரெசண்ட்டு பாஸ்ட் மட்டும் எப்படிலாம் நம்ம இந்த பாஸ்ட் டென்ஸில் எப்படி இது நம்ம ஒரு சென்டென்ஸாக கொண்டு வரும்போது எப்படி மாறுதுன்னு பார்க்கலாம். இப்போ கேள்வியில் பாருங்களேன், ரெயின்டுன்னு வருது. ப்ரெசென்ட்டில் ரெயின்னு வந்துச்சுன்னா பாஸ்ட்டில் எப்படி வரும்? ரெயின்டுன்னு வரும். இட் ரெயின்டு தேர்னா நேற்று மழை அங்கே பெஞ்சுது, இட் ரெயின்டு தேர்னு வந்துடும். இட் ரெயின்டு தேர்னா ஆமாம் நேற்று அங்கே மழை பெஞ்சுது, இட் ரெயின்டு தேர். சரிங்களா? அடுத்தது, டிட் யூ வாட்ச் த மூவி? டிட் யூ வாட்ச் த மூவி அப்படின்னு கேட்குறாங்க. எஸ், ஐ வாட்ச்டு த மூவி. அப்போது வாட்ச்டு. சரி, வாட்ச்டு அப்படின்னு வரும். வாட்ச் த மூவி. டிட் இட் ரெயின்டு? எஸ், இட் ரெயின்டு. வாட்ச்டுன்னா இப்போ பாஸ்ட் ஃபார்ம் மட்டும் பாருங்கள். ரெயின்டுன்னு சொல்லும்போது ஆமாம் மழை அதிகமாக பெஞ்சுது, இட் ரெயின்டு தேர். ஆமாம் அங்கே மழை பெஞ்சுது. வாட்ச்டுனா ஐ வாட்ச்டு த மூவி. நான் அந்த படத்தை பார்த்தேன். ஐ ஹேட் குட் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஒரு ஹேடு. இப்போ இந்த ஹேடு வந்து எப்படி சொல்லும்? ஐ ஹேட் குட் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு நிறைய நல்ல ஃப்ரெண்ட்ஸுங்க என் கூட இருந்தாங்க. அடுத்தது இதுனா, நீ அந்த படத்தை பார்த்தியா? எஸ், ஐ சா த மூவி. மூவிக்கு வந்து சான்னு வராது. இந்த பிக்சர் பார்த்தியா? ஒரு சவுத்தில் ஒரு படம் வரைஞ்சிருந்தாங்க, அந்த பிக்சர் நேற்று நீ பார்த்தியா அப்படின்னு கேட்டேன். எஸ், ஐ சா த மூவி. நான் படத்தை பார்த்தேன். அப்புறம் நீ தான் அதை செஞ்சா? ஆமாம், ஐ டிட் தேர். அப்போ டூ டிட்டு டன்னு அப்படின்னு வந்துடும். எஸ், ஐ டிட் தேர். அடுத்தது கோ வென்ட்டு கான்னு இருக்குது. அப்போ வென்ட் எப்படி வரும்? டிட் யூ கோ தேர்? நீ அங்கே போனேன்னு கேட்கும்போது எஸ், ஐ வென்ட் தேர். நாம நாங்கள் போனேன். சரிங்களா? அப்போ இந்த ஃபார்மெட்டில் வருது. அப்போ இதுதான் ப்ரெசன்டென்ஸ் ஃபார்மெட்டு. இப்போ ரெயின்டு, மழை பெஞ்சுதா? ஆமாம் நேற்று அங்கே செம்ம மழை அடிச்சு பிச்சு எடுத்துருச்சு அப்படின்லாம் சொல்லுவோம்ல, செம்ம மழை பெஞ்சுது அப்படின்னு இட் ரெயின்டு தேர். சரிங்களா? அப்போ இட் ரெயின்டு தேர்னா மழை அங்கே பெஞ்சுது. வாட்ச்னா நான் அந்த படத்தை, ஐ வாட்ச் த மூவினா நான் அந்த படத்தை பார்த்தேன். அடுத்து ஹேடுனா எனக்கு ஒரு சில ஹேடுனா இருந்தும் கொண்டிருந்தோம் அப்படின்ற மீனிங்கில் வரும். ஹேட்னா இருந்துச்சு நான் கொண்டிருந்தோம் அப்படின்னு வரும். சரிங்களா? கொண்டிருத்தல் அப்படின்னு சொல்கிறது தான் ஹேடு எல்லாமே. இருந்துச்சு அப்படின்ற வரும். சரிங்களா? இப்போ வாட்ச்னா அந்த படத்தை பார்த்தேன். ஆமாம் அந்த படத்தை பார்த்தேன். ஹேடுனா எனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. நான் அந்த செவுத்தில் வரையப்பட்ட ஓவியத்தை பார்த்தேன். நான் தான் அதை செஞ்சேன். நான் அங்கே போனேன். அப்போ பாருங்களேன், பாஸ்ட்டில் சொல்லும்போது நான் தான் அங்கே போனேன், நான் தான் அதை செஞ்சேன், நான் அந்த படத்தை பார்த்தேன், எனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, நான் அந்த படத்தை ஐ வாட்ச் த மூவி, நான் அந்த படத்தை பார்த்தேன். அடுத்து வந்து மழை பெஞ்சுது. அப்போ எல்லாமே பாருங்கள் நடந்துச்சுன்னு வருதா? அப்போ இதுதான் பாஸ்ட் டென்ஸு. சரிங்களா? ஓகே, அதுக்கு அடுத்து பார்க்கலாம். இப்போ பேட்டர்லாம் பாருங்களேன். ஒரு சில இதில் நான் உங்களுக்கு இந்த பேசிக் தாங்க நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். அதனால தான் திருப்பி சொல்கிறேன். என்னென்னா, நம்ம சொல்லலாம் நான் உங்களை வந்து ஒரு 10 நாளில் இங்கிலீஷ் பேச வச்சிட முடியும், ஒரு 5 நாளில் இங்கிலீஷ் பேச வச்சிட முடியும், நான் வந்து ஒரு 30 நாளில் 40 நாளில் பேச வச்சிட முடியும், ஒரு 60 நாள் ஆனால் நீங்கள் எத்தனை நாள் பேசினாலுமே உங்களுக்கு அடிப்படை கிராமர் தான் என்னால் சொல்லிக் கொடுக்க முடியும். சரிங்களா? நம்ம பேசலாம், ஈஸியாக பேசலாம். ஆனால் ஃபஸ்ட் லெவல் நீங்கள் ஒரு 80 டேஸ்லாம் நீங்கள் ஒரு மொழியை நீங்கள் எப்படிங்க நீங்கள் வந்து ஒரு 60 நாள்லேயும் 40 நாளையும் கற்றுக்க முடியும். ஆனால் நீங்கள் இதுக்கு முன்னாடி அதை பற்றின ஐடியாவோ இல்லை பற்றின கொஞ்சம் ஃபண்டமெண்டல் நாலேஜ் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வந்து பேசி எழுத ஆரம்பிச்சிடலாம். ஆனால் எதுவுமே இல்லாமல் நம்ம எப்படி சீக்கிரமாக ஒரு 80 நாளில் ஒரு மொழி, ஆங்கிலம்ன்றது ஒரு மொழி, 2 பேருக்குள்ளே கன்வர்சேஷன் நடக்கிற ஒரு மொழி, நிறைய கருத்துக்கள் பரிமாற்றத்திற்கு ஒரு மொழி, கன்வர்சேஷன் பிரிட்ஜாக யூஸ் ஆகுது. நம்ம அது எப்படி நம்ம 8 நாளில் 80 நாள் 60 நாளில் கற்றுக்க முடியும், 10 நாளில் கற்றுக்க முடியும்? வாய்ப்பே இல்லைங்க. அதனால தான் நான் இந்த சென்டென்ஸ் பேட்டர்லாம் உங்களுக்கு திரும்பி சொல்கிறேன். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறது என்னென்னா, ஒரு 80 நாளில் உங்களுக்கு வந்து பேசிக் கிராமர், அதே மாதிரி ஒரு 20% உங்களை வந்து ஒரு இங்கிலீஷில் எழுதுறதுக்கும் ஒரு பேசுகிறதுக்கும் என்னால் கொண்டு போக முடியும். நிச்சயமாக அதுக்கு உங்களோட சப்போர்ட் வேணும். ஸோ நிறைய நம்ம கூட ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. உங்கள் கூட பயணிக்கிறப்ப நானும் நிறைய கற்றுக்கிறேன். சரிங்களா? ஓகே. அதே மாதிரி இப்போது என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க. என்னாச்சுப்பா, என்னாச்சு, என்ன பிரச்சனை, ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்க திடீர்னு அப்படின்னு கேட்கும்போது,
வாட் ஹேப்பன், வாட் ஹேப்பன் அப்படின்னு கேட்குறாங்கல்ல. அந்த சென்டென்ஸை பாருங்களேன். வாட் ஹேப்பன் அப்படின்னு கேட்கும்போது எங்கடா டிட்டே காணோம், என்ன ஆச்சுன்னு கேட்டாங்க. என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது நேற்று என்னாச்சு, என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்கல்ல. சரிங்களா, நம்ம பேச்சு மொழியை அப்படியே டைரெக்டாக நம்ம ரிட்டனில் கன்வெர்ட் பண்ண முடியாது. பாருங்களேன், என்னாச்சுன்னு கேட்கும்போது என்ன நடந்துச்சு, அப்போ பாஸ், அப்போ நடந்த முடிஞ்ச ஒரு செயலை பற்றி கேட்குறாங்க. அது இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம், பேசுவோம் நிறைய டைம், வாட் ஹேப்பன் அப்படின்னு சொல்லியிருக்கோம்ல. அப்போ வாட் ஹேப்பன் தானே வருது, எங்கடா ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஆனால் டிட்டே காணோன்னா ஒரு சில பேச்சு வழக்கில் ஒரு சில இதில் அந்த டிட்டு டூ டஸ்லாம் மறைஞ்சிருக்கும். வாட் ஹேப்பன் அப்படின்னு கேட்கும்போது என்னாச்சு, அப்போ வாட் டிட் ஹேப்பன்னு வரும். சரிங்களா, அப்போ அந்த மாதிரி நீங்கள் குழப்பம் வந்துடக்கூடாது. வாட் டிட் ஹேப்பன் அப்படிலும் கூடக்கூடாது. பேச்சு மொழியில் நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பேசிட்டு போயிடலாம். சரிங்களா, இப்போ ஆன்சர் எப்படி வருது, என்னமோ நடந்துச்சப்பா, என்ன நம்ப தெரியல அப்படின்னு சொல்லும்போது சம்திங் ஹேப்பன்டு அப்படின்னு வரும். அப்போது என்னாச்சுன்னு கேட்கும்போது வாட் டிட் ஹேப்பன், அதுதான் நம்ம வாட் ஹேப்பன் அப்படின்னு கேட்போம். இப்போ என்னமோ ஆச்சுன்னா அப்போ சம்திங் ஹேப்பன்ட் அப்படின்னு சொல்லுவோம், என்னமோ நடந்துருச்சு. சரிங்களா, அப்போ பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் எவ்வளோ வித்தியாசம்னு பாருங்கள். நீங்கள் ஒரு இங்கிலீஷில் ஒரு வார்த்தை எழுதுறதுக்கும் அதே மாதிரி தமிழில் ஒரு வார்த்தை எழுதுறதுக்கும் இப்போ நிறைய வித்தியாசம் இருக்குது. இப்போ நீங்கள் ஒருத்தவங்களை பார்த்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க, என்னப்பா எப்படி இருக்கா அப்படின்னு கேட்கும்போது சூப்பராக இருக்கேன், அது அப்படியே இந்த 2 வார்த்தையும் எனக்கு எழுதி கொடு பேப்பரில் அப்படின்னு கேட்கும்போது, என்னப்பா எப்படிக்கிறா அப்படின்னு எழுதுவோம். என்னப்பா எப்படிக்கிறா அப்படின்னு எழுதுவோம், என்ன எப்படி இருக்கின்றீர்கள் அப்படின்னு தானே எழுதுவோம். இப்போ பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குல்ல. ஸோ அதை தான் நான் உங்கள்கிட்ட அங்கே சொல்கிறேன். சரிங்களா, ஓகே, அடுத்தது பார்க்கலாம். இப்போது இந்த டூ நாட்டு, டசன்ட்டு, டிட் நாட்டு, ஆம் நாட்டு, இஸ் நாட்டு, ஆர் நாட்டு, இதெல்லாம் நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோங்க. நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்கள். இப்போ டூ நாட், டஸ் நாட் அப்படின்றது வந்து ஒரு ப்ரெசண்ட்டில் ஒரு செயல் நடக்கலை, இப்போ கரண்ட்டாக ஒரு செயல் நடக்கலை, அதை பற்றி ஒரு 2 வார்த்தையில் சொல்லும்போது நம்ம டூ நாட்டு, டஸ் நாட்னு யூஸ் பண்ணுவோம். அப்போ டூ நாட்னா ஐவி தே அவங்களுக்குலாம் வந்து டூ நாட் வரும். ஹீ ஷீலாம் டஸ் நாட்டுன்னு யூஸ் பண்ணுவோம். சரிங்களா, அதே மாதிரி ஒரு செயல் கடந்த காலத்தில் பாஸ்ட்டில் நடந்து முடிஞ்ச காலத்தில் முந்தைய காலத்தில் நடக்கலை அப்படின்னு சொல்லும்போது டிட் நாட் சொல்லுவோம். சரிங்களா, அதே மாதிரி ஒரு செயலோ இல்லை ஒரு பொருளோ இந்த தன்மையில் இல்லை, ஒரு செயல் நடந்து கொண்டு இருக்கல அப்படின்னு சொல்லும்போது ஆம் நாட்டு, இஸ் நாட்டு, ஆர் நாட்டு அதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். அப்போ நாட்டுன்னு வந்தாலே இல்லைன்னு மீனிங்கில் வரும். அது டூ நாட் எங்கே யூஸ் வரும், டஸ் நாட் எங்கே வரும், டிட் நாட் எங்கே வரும், ஆமின்ட், இஸ்இன்ட், ஆரண்ட், இல்லை ஆம் நாட், இஸ் நாட், ஆர் நாட், இதெல்லாம் எப்பப்போல்லாம் நம்ம பயன்படுத்தோம் அப்படின்னு சொல்கிறத நீங்கள் நிச்சயமாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். நீங்கள் எப்பப்போ எது செய்கிறோம், ஒரு வேலை செய்கிறோன்னா அதை நம்ம கற்றுக்கணுன்னா அது எப்போ பயன்படும், ஸோ அதோட அப்ளிகேஷன் தான் நம்ம பார்த்து அதை கற்றுக்கணும். சரிங்களா, அப்போ தான் நமக்கு நிறைய யூஸாக இருக்கும். இல்லைன்னா ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாதுன்னு சொல்லுவாங்கள்ல, இதை நான் சொல்லுங்க, நிறைய பெரியவங்களாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி முடிஞ்சிடும். சரிங்களா, அதனால் நிறைய நம்ம என்ன கற்றுக்கிட்டாலும் அது எப்போ பயன்படுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு கற்றுக்கிட்டோம்னா சூப்பராக இருக்கும் லைஃப், ஜாலியாக இருங்க எப்போவுமே. அதுக்கடுத்தது வந்து இப்போது அதான் இப்போ இந்த டூ நாட்டு, டசன்ட்டு, டிஜின்ட்டு, ஆமின்ட்டு, ஆரண்ட்டு, இஸ்இன்ட் இதெல்லாம் எப்போ வரும், இப்போ ஒரு செயல் நடக்கலை அப்படின்னு சொல்லும்போது டூ நாட், டஸ் நாட் யூஸ் ஆகும். இப்போது ஒரு பொருள் அந்த நிலையில் இல்லைன்னு சொல்லும்போது ஆம் நாட், இஸ் நாட், ஆர் நாட் அப்படின்னு வரும். தே ஆர் நாட் குட் அப்படின்னா தே ஆர் நாட் குட்னா அவங்க நல்லவங்க இல்லை. அப்போ அந்த நிலை அவங்க எந்த மாதிரி நிலையில் இருக்குன்னு சொல்லிட்டா ஹீ இஸ் நாட் குட் அப்படின்னு சொல்லும்போது ஹீ இஸ் நாட் வருது பாருங்கள். அப்போ நாட்னா அதே மாதிரி அவன் நல்லவன் இல்லை. ஹீ இஸ் நாட் டேலண்டட்னா அவன் திறமையானவன் இல்லை, டேலண்டானவன் இல்லை அப்படின்னு வருது. சரிங்களா, ஐ ஆம் நாட் தட் பாய், நான் அந்த பையன் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அதே மாதிரி ஐ எம் நாட் ஒர்க்கிங் என்ன பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது ஐ எம் நாட் ஒர்க்கிங். ஆம் நாட் வெர்பு வந்துச்சுன்னா அது வந்து செயலாக மாறிடும். ஆம் நாட் அட்ஜெக்டிவ் வந்துச்சுன்னா அது வந்து என்னவா மாறிடும், காம்ப்ளிமெண்ட்டாக மாறிடும். ஒரு நிலை வந்து ஒரு பொருள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு பேட்டர்ன் வந்து இப்போ காம்ப்ளிமெண்ட்னா என்ன உங்களுக்கு படிச்சிருக்கீங்களா, நம்ம போகும்போது பார்க்கலாம். இன்னும் சுவாரஸ்யமாக இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்லாம் இருக்குது இங்கிலீஷில், நல்லா கற்றுக்கலாம் நிறையா. ஓகே, அடுத்தது வந்து அதுக்கடுத்து என்ன சொல்கிறேன், இப்போது ஒரு பொருள் அந்த நிலையில் இல்லைன்னு சொல்லும்போது ஆம் நாட், இஸ் நாட், ஆர் நாட் அப்படின்னு யூஸ் ஆகும். இதுக்கும் பக்கத்தில் ஒரு அட்ஜெக்டிவ் தூக்கி போட்டிங்கன்னா அது வந்து இல்லைன்னு வந்துடும். ஓகே, அதுக்கு அடுத்தது கடந்த காலத்தில் ஒரு செயல் நடக்கலை அப்படின்னு சொல்லும்போது டிட் நாட்ன்றது யூஸ் ஆகும். நீ எங்கே போனேன், டிட் நாட் கோ, இந்த டிட் நாட் பக்கத்தில் ஒரு சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் வெர்ப் எடுத்து போட்டிங்கன்னா இல்லைன்னு வந்துடும். கடந்த காலத்தில் ஒரு செயல் நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். சரிங்களா, ஓகே, அதுக்கு அடுத்தது என்னாச்சு, அப்போது டிட்டின் பயன்பாடு. டிட் எப்போலாம் பயன்படும்னு கேட்குறேன். டிட் எப்போலாம் பயன்படும்னா
கடந்த காலத்தில் நடந்து முடிஞ்ச ஒரு செயலை ஒரு சிம்பிளாக 2 வார்த்தையை வச்சு கேள்வி கேட்குறேன். அப்படி கேட்கும்போது எனக்கு வந்து அந்த கேள்வியோட முதல் வார்த்தையாக டிட் வரும். நடந்து முடிஞ்ச ஒரு செயலை பற்றி நான் கேள்வி கேட்குறேன். ஒரு செயல் அப்படி நடந்துச்சா, இல்லை செஞ்சியா, அவங்க அப்படி சொன்னாங்களா, ஏதாவது அந்த மாதிரி நடந்து முடிஞ்ச ஒரு செயலை கேள்வி கேட்கும்போது டிட்டு முதல்ல வரும். எப்போவுமே கேள்வின்னாலே டியூ, டஸ், டிட்டு, ஐ எம் நாட், ஆர் நாட், இஸ் நாட் அப்படின்னு தான் முன்னால் வந்துச்சுன்னா அது கேள்வின்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ இங்கே பாருங்களேன், டிட் யூ, டிட் தே அப்படிலாம் வரும். அப்போ நீ படித்தா, டிட் யூ ஸ்டடி தட், டிட் யூ ஸ்டடி, நீ படித்தா அப்படின்னு கேட்கும்போது நேற்று நீ படித்தான்னு கூட கேட்கலாம். இங்கே டிட்டுன்றதே வந்து கடந்த காலத்தை நடந்து முடிஞ்ச ஒரு கடந்த காலத்தை பற்றி தான் பேசு. அதனால் நீங்கள் பர்டிகுலராக நேற்று அப்படின்னு மென்ஷன் பண்ணால் கூட நீங்கள் அந்த மாதிரி போட்டுக்கலாம். ஆனால் டிட்டுன்றதே ஒரு கடந்த காலத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல். சரிங்களா? ஓகே. அதுக்கடுத்து நீ படிச்சியா, டிட் யூ ஸ்டடி தட், டிட் யூ ஸ்டடி எஸ்டர்டே, டிட் யூ ஸ்டடி, நேற்று நீ படிச்சியா, ஆமாம் படித்தேன், எஸ் ஐ டிட். எஸ் ஐ டிட்டுனாலே முடிஞ்சு போச்சு. அந்த செயலை ஆமான்னு சொல்கிறேன். இல்லை நான் படிக்கலைன்னா, நோ ஐ டிட் நாட்னா நான் படிக்கலன்னு அர்த்தம். நேற்று நீ படிச்சியா, ஆமாம் படித்தேன். அதுக்கு கரெக்டாக நான் அப்படியே மீனிங் டிட் யூ ஸ்டடின்னு கூட நீங்கள் சொல்ல வேணாம். ஐ டிட் ஸ்டடின்னு கூட பாருங்களேன். நீ படிச்சியா, டிட் யூ ஸ்டடி, டிட் யூ ஸ்டடி, ஆமான்னு கேட்குறாங்க. ஆமாம் எஸ்னாலே முடிஞ்சு போச்சு. ஆமாம் படித்தேன், எஸ் ஐ டிட்டு அப்படின்னு ஐ டிட்டுனாவே அந்த செயலை செஞ்சுன்னு வந்துடும். இல்லை படிக்கலை, நோ அப்படின்னாலும் ஒரு ஆன்சரு. இல்லை ஐ டிட் நாட்னா அந்த படிக்கலைன்ற செயலை மென்ஷன் பண்ணுது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? டிட் யூ ஸ்டடி, நீ படித்தான்னு கேட்குறாங்க. அது பதில் எப்படி இப்படிலாம் வரலாம். எஸ் படித்தேன்னா ஆமாம் எஸ்ன்னு சொல்லிக்கலாம், அது ஒரு ஆன்சரு. இல்லைன்னா ஐ டிட்டுன்னு சொல்லிக்கலாம். ஆமாம் படித்தேன், அந்த ஐ டிட்டுன்றதும் படித்ததை மென்ஷன் பண்ணோம். எஸ் ஐ டிட், இங்கே பாருங்களேன். இல்லைன்னா ஐ டிட் ஸ்டடி அப்படின்னு சொல்லலாம், அது ஒரு ஆன்சரு. இல்லைன்னா ஃபுல்லாக எஸ் ஐ டிட் ஸ்டடி அப்படின்னு கூட சொல்லலாம். சரிங்களா? அப்போ ஆன்சர் வந்து 4 டைப்பில் வருது பாருங்கள். ஓகே. அப்போ கேள்வின்னு வரும்போது டிட்டு முதல்ல வரும். பதில்னு வரும்போது ஐ டிட்டு பாசிட்டிவாக வந்தால் வரும். நெகட்டிவாக வரும்போது ஐ டிட் நாட் அப்படின்னு வந்துடும். இல்லை டிடின்ட்டுன்னு சொல்லலாம் அதை. சரிங்களா? ஓகே. அதுக்கடுத்து இதெல்லாம் உங்களுக்கு ப்ராக்டிஸ்ங்க. நீங்கள் ஃபில் பண்ணுங்கள் பார்க்கலாம். நீங்கள் இத்தனை நாள் 10 நாள் படிச்சிருக்கோம். நான் உங்களுக்கு ஒரு சின்னதாக இதெல்லாம் கொடுக்குறேன். நீங்கள் அதெல்லாம் வந்து இதை ஃபில் பண்ணி எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரிங்களா? ப்ராக்டிஸில் என்ன சொல்லிருக்கேன்னா, எஸ் ஐ வென்ட் தேர், அதான் நான் சொன்னல, நீ அங்கே போனியா அப்படின்னு வந்தது. எஸ் ஐ வென்ட் தேர்னா ஆமாம் நாங்கள் போனோன்னு அர்த்தம். இப்போ இதுவே கேள்வியாக வந்திருந்தா என்ன கேள்வி கேட்டிருந்தா அங்கே பதில் வந்திருக்கும். ஆமாம் நாங்கள் போனோன்னு தமிழ், எஸ் ஐ வென்ட் தேர்னா ஆமாம் நாங்கள் போனோன்னு பதில் சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன கேள்வி கேட்டிருந்தா இங்கே ஆமாம் நாங்கள் போனோன்னு பதில் வரும். அப்போ அந்த கேள்வி வந்து நீங்கள் இதில் எழுதுங்க. சரிங்களா? ஓகே. அதுக்கடுத்து நோ ஐ டிடன்ட் பை தட், நான் அந்த பொருளை வாங்கலையே. யார் சொன்னா? நான் அந்த பொருளை வாங்கலை அப்படின்னு சொல்லும்போது நோ ஐ டிடன்ட் பை தட். அப்போது நான் அந்த பொருளை வாங்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நான் அந்த பொருளை வாங்கலைன்னு சொல்கிறாங்க. அப்போ இங்கே எந்த கேள்வி கேட்டிருந்தா அப்போது நான் அந்த பொருளை வாங்கலன்னு சொல்லியிருக்கோம். அந்த கேள்வியை இங்கே நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். சரிங்களா? அதுக்கு அடுத்து டிட் யூ ப்ளே கிரிக்கெட், நீ கிரிக்கெட் விளையாண்டியா நேற்று. டிட் யூன்னு வந்துச்சு. அப்போ கடந்த காலத்தில், நேற்றுலாம் இல்லை. டிட் யூ ப்ளே கிரிக்கெட்னா நீ கிரிக்கெட் விளையாண்டியா. அப்போது இந்த கேள்விக்கு என்ன பதில், எஸ்ஸாக இருந்துச்சுன்னா என்ன மாதிரி பதில் வரும், நோவாக இருந்துச்சுன்னா என்ன மாதிரி பதில் வரும் அப்படின்றத நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். சரிங்களா? அந்த 3 கொஸ்டினுக்கும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதேமாதிரி நம்ம கிளாஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா ஸ்கூல் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு, அப்புறம் வந்து ஸ்கூல் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், அப்புறம் இங்கிலீஷ் கற்றுக்கிறவங்க, அப்புறம் வேலைக்கு போகிறவங்க, நீங்கள் யார் இங்கிலீஷ் பேசணுன்னா கூட ரொம்ப பயன்படும்னு நினைக்கிறேன். ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிக் கொடுக்குறேன், அவ்வளோதாங்க. உங்களுக்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள். நம்ம வந்து சூப்பராக கொண்டு போயிடலாம். ஆனால் நிச்சயமாக நான் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு 80 டேஸில் ஒரு ஃபவுண்டேஷன் வந்து போட்டுடணும் அப்படின்னு தான் இருக்கேன். ஸோ நம்ம நிச்சயமாக நம்ம அடுத்தடுத்த கிளாஸில் இன்னும் சூப்பராக சஸ்பென்ஸாக ரொம்ப அட்டகாசமான இதெல்லாம் இருக்குது இங்கிலீஷில் கொண்டு போகலாம். அந்த பேசிக் கிராமரோடைய ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கொண்டு போகலாம். சரிங்களா? அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய வந்து நம்ம சேனல் வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் வந்து சேனல் வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? பாய், பார்க்கலாம். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம், நெக்ஸ்ட் கிளாஸில். பாய், டேக் கேர்.